இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நரகத்துல நரகவாசனுடைய வேதனை பற்றியும் சொல்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை பற்றியும் சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய தலை நசுக்கப்படுவதை நான் கனவுல பார்த்தேன். ஒருத்தர் பாலங்களை வச்சிருக்கிறாரு, அவன் தலையில போடுறாரு, தலை அப்படியே சதஞ்சு போயிடுது. போட்ட கல்லு உருண்டு ஓடும்ல, அந்த ஓடுன கல்ல போய் எடுத்துட்டு வராங்க. அந்த எடுத்துட்டு வர நேரத்துக்குள்ள மீண்டும் அவருடைய தலை சரியாகிடுது, பழைய நிலைமைக்கு வந்துருது. மீண்டும் அவருடைய தலையில கல்லு போடப்படும், மீண்டும் தலை சதையுது, கல்லு ஓடுது, மீண்டும் எடுத்து வராங்க, போடுறாங்க, சதைக்கிறாங்க, எடுத்துட்டு வராங்க என்று சொல்லி இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. என்ன காரணம்? ஏன்? அவன் கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியது. அப்படின்னு தண்டனை ஏன் சொல்லணும்? நமக்கு ஒரு எச்சரிக்கை. கடமையான தொழுகை யார் தொழுகாமல் இருக்கிறாங்களோ, அதுக்கு அலட்சிய போக்காக விட்டு விடுகிறார்களோ, அவர்களுக்கு எச்சரியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியவன் நாளை மறுமையிலே தலை நசுக்கப்பட்டு அவன் வேதனை செய்யப்படுவான்.